சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ? பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ? சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. வாழ்க்கைன்னா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா அது ஒரு ஆயுதம் மாதிரி. அதை கைப்பிடி பக்கமா பார்த்து பிடிச்சிட்டோம்னா அது நமக்கு அடங்கி இருக்கும். இல்ல கத்தி பக்கமா பிடிச்சிட்டோம்னா அது நம்ம வாழ்க்கையை காயப்படுத்திடும். இன்னைக்கு வந்திருக்கிறது உஷா சரவணன். ஒரு நல்ல தம்பதிகள். அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதை அவங்க கைப்பிடி பக்கமா பிடிச்சு அடக்கிக்கிறாங்களா இல்ல கத்தி பக்கமா பிடிச்சு காயப்படுத்திக்கிறாங்களா பார்க்கலாம். உஷா நந்தினி எங்கேருந்து வரீங்க? கிராஸ் ரோட்ல இருந்து வரோம். கிராஸ் ரோட். சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை உஷா நந்தினி? எங்கள் வீட்டுக்காரர் வேற ஒருத்தரோட தொடர்பு வச்சுட்டு வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு இது? இது 2 வருஷமா நடக்குது. உங்களுக்கு 2 பசங்க 2 சொன்னீங்க. பசங்க இருக்காங்க. என்ன பண்றாங்க பசங்க? பெரிய வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, சின்ன வந்து 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஓ, பொண்ணா பையனா? பையன் பசங்க, ஆம்பளை பசங்க. 2 ஆம்பளை பசங்க. சரி, ஒருத்தர் 1st ஸ்டாண்டர்டு, இன்னொருத்தர் 3rd ஸ்டாண்டர்ட். 3rd ஸ்டாண்டர்ட். சரி, அதுக்கு முன்னாடி இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சந்தோஷமா தான் ரொம்ப இருந்தீங்களா? சந்தோஷமா இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. அந்த எங்க வீட்டுக்கார மாதிரி யாருமே பார்க்க முடியாது. அவ்வளோ அழகா எங்களை பார்த்துக்கிட்டாரு. என்னை வந்து எது கேட்டாலும் அடுத்த செகண்ட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு எனக்கு. இது வீட்டில் எதுனா ஒரு பொருள் இல்லை, குழந்தைங்களுக்கு ஒரு நாள் இப்போ அப்போதான் சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு வேர்க்குரு வருதுன்னு உடனே வீட்டில் ஏர் கூலர் வாங்கிட்டு வந்து போட்டாரு. அப்புறம் கொஞ்சம் வளர வளர ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்து போட்டாரு. சரி, என்ன வேலை பண்றாரு உங்க வீட்டுல? டிரான்ஸ்போர்ட்ல கிளர்க்கா இருக்காரு. சரிம்மா. அவர் வந்து ஒரு பொம்மையில இருக்க ட்ரெஸ் கூட வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. போட்டு அழகு பார்ப்பாரு என்ன. இந்த செப்பல் போடு, இந்த பொட்டு வை, அவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணி பார்ப்பாரு என்ன. ஒரு ஜுவல் கேட்டால் கூட, ஒரு ரிங்கு எனக்கு என் சைஸுக்கு குழந்தை கை மாறுக்குன்னா ரிங்கே கிடைக்காது, எங்கெங்கேயோ தேடி ஒரு ரிங்கு வாங்கிட்டு வந்து போட்டாரு. ரிங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி போட்டாலும் நூல் சுற்றி போடுறதா இருக்கு. அதனால ரிங்கு எப்போ பாரு எது கேட்டாலும் உடனே வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்குறவர். அவ்வளோ அழகாக பார்த்தாரு எங்களை இந்த 6 வருஷம் 7 வருஷமா. இந்த 2 வருஷம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. ஏன் இப்படி ஒரு திடீர்னு ஒரு மாற்றம்? அது வேற அது ஒருத்தவங்க வீட்டில் வந்து நான் கொடுத்தணும், வேற வீட்டை பார்த்து காலி பண்ணி போனேன். அவங்க வீட்டில் வந்து அம்மா இருக்காங்க, 2 பொண்ணு இருக்காங்க. 2 பொண்ணுக்கும் வீட்டுக்கார் கிடையாது, அம்மாவுக்கும் வீட்டுக்கார் கிடையாது, 3 பேரும் தனியாக இருக்காங்க. அந்த வீட்டில் நான் கொடுத்துன்னு போனேன். இவர் செய்கிற செய்கையெல்லாம் நல்லா குடும்பத்தை அவ்வளோ அழகாக பார்ப்பார். அவர் வீட்டுக்கு போனதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஆம்பளைங்க யாருமே இல்லையே. அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து கொஞ்சம் மோசமானவங்க. எங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டு ஃபேன் போடு, கொஞ்சம் ஃபேன் ரிப்பேராக இருக்குது, கொஞ்சம் போடு, கட்டில் ரெடி பண்ணி கொடு, இப்படியே போன புதுசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு ஒரு வேலை வாங்கியிருந்தாங்க. உஷா, இது வந்து உங்களோட இமேஜினேஷன், நீங்களே கற்பனை பண்ணிக்கிறதா இல்ல நிஜமாவே நடந்தது? ஏன்னா இன்னொருத்தர நம்ம டக்குன்னு அவங்க மோசமானவங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க அப்பதான் வீட்டுக்குள்ள போயிருக்கீங்க, அதுக்குள்ள அவங்க மோசமானவங்க எப்படி தெரியும்? ஆனா வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சதுனாக்கா, ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க,
அவங்க இப்படி அவங்க அப்படிமா பார்த்துருமா அப்படின்னு சொல்லுவாங்க. ம். நான் வந்து நல்லா பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க. ம். நான் அதை பற்றி தப்பா எடுத்துக்கல. நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு, ம். நம்ம வீட்டுக்கார் இருக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு அப்படின்னு நான் கம்முன்னு இருந்துருவேன். ம். அவங்க வந்து ஒரு ஒரு வேலையா அவங்க வீட்டுள்ள எங்க வீட்டுக்கார் கூப்பிட்டு வேலை செய்யும் போது எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. ம். ஒரு அந்த வீட்டில் 7 மாசம் தான் இருந்தேன். ம். ஒரு 3 மாசத்துக்குலாம் டவுட் வந்துருச்சு எனக்கு. ம். ஒரு நாள் நைட்டு என்ன பண்ணாரு, ம். நைட் ஷிஃப்ட் போனாருனாக்கா, அது மேல் வீட்டில் இருந்தோம். ம். நாங்கள் ஒரு ரூம் தான், எங்களுக்கு 1500 வாடகையில். ம். அவங்க பக்கத்து வீட்டு ஒரு ரூம்ல இருந்து ஹவுஸ் ஓனர் இருந்தாங்க. ம். நைட் ஷிஃப்ட் எப்போ 1 மணிக்கு முடிஞ்சா கூட 1:15 வீட்டுக்கு வந்துடுவார். அப்படி இருக்கிறவரு அன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணி மேலே இருந்தாக்கா கேட்டு பூட்டிட்டு தான் படுப்போம். ம். மேலே போட்டு ம். கீழே இருந்துன்னு எனக்கு ஃபோன் பண்ணாம ம். அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியாது. ம். நான் பார்க்கல. ம். ஏதோ ஒரு சவுண்டு. நான் பாத்ரூம் போகலான்னு எழுந்து போனேன். ம். எனக்கு தனியாக படுக்கணும் ரொம்ப பயம். ம். அதனால ஹவுஸ் ஓனர் என் கூட வந்து படுத்துப்பாங்க. அவர் நைட் வேலைக்கு போகும்போதெல்லாம். அப்போ அவங்க ஹவுஸ் ஓனர்னா அம்மா, அந்த ஹவுஸ் ஓனர் அந்த பொண்ணோட அம்மா. அம்மா. ம். அவங்க வந்து படுத்துக்கும் போது அக்கா பாத்ரூம் வருது வாங்க அக்கான்னு, சரி வா போகலான்னு எழுந்து போகிறேன். கீழே ஏதோ ஒரு சலசலன்னு ஒரு சவுண்டு. ம். நான் படிக்கட்டில் இங்கேருந்தே எட்டி பார்க்குறேன். அவங்க பொண்ணு நிற்கிது. ம். வெறும் ஷிம்மி போட்டுன்னு, ம். சுடிதார் உள்ள போடுற ஷிம்மி, அந்த ஷிம்மி போட்டுன்னு உள்பாவோட மட்டும் கட்டிட்டு கீழே நிற்கிறான். யாரு அப்படின்னு கேட்கும்போது குடுகுடுன்னு மேலே வந்துச்சு. கொலுசு போட்டிருக்குது மேலே. என்ன வயசு இருக்கும் அவங்களுக்கு? அது ஒரு 28 வயசு இருக்கும் எனக்கு. அது மேலே வந்தப்ப கேட்டு எங்கே போயிட்டு வர சசி, அது பேர் சசிகலா. ம். அப்போ நல்லா பேசி பழக்கம் இல்லையா, அதனால எங்கே போயிட்டு வர சசின்னா, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்ததுப்பா அதனால போயிட்டு வந்தேன்ப்பா. இந்த பக்கம் இந்த கீழே வந்து மெயின் ரோட்டில் தெரு மேலே இப்படி எட்டி பார்த்தாக்கா எங்கள் வீட்டுக்கார் நிற்கிறாரு. உஷா கொஞ்சம் கேட் திற அப்படின்னாரு. கீழே போய் பார்த்தா கேட் திறந்தே இருக்கு. அப்போ எனக்கு டவுட் வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு மேலே வந்த உடனே சண்டை போட்டேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கம்முன்னு படுன்ட்டாரு. கம்முன்னு படுத்துட்டேன். வேற ஒன்றும் பேசல, விட்டுட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தப்ப அந்த செல்லை எடுத்து பார்த்து அவளோட நம்பரு, நம்ம பக்கத்துக்கு பேசுவோம் இல்லையா, அப்போ நம்பர் தெரிஞ்சு வச்சுருந்தேன். நான் நம்பர் பார்க்குறேன், கலாநிதி மாறன் அப்படின்னு போட்டு வச்சிருந்தேன். ஓ, இதுக்கெல்லாம் கூட இப்படி பேரெல்லாம் எடுக்கிறாங்களா? அவள் பேர் சசிகலா இல்லையா, அந்த கலா மட்டும் எடுத்து கலாநிதி மாறன் அப்படின்னு. யார் நம்பர் மாரிஷப்பா அப்படின்னா, இல்லை யார் நம்பர் இல்லையா, கம்பெனி நம்பர். கலாநிதி மாறன் போட்டிருக்கு, நல்லா சொல்லு, நான் எதையுமே சண்டை போட மாட்டேன், அவன் மனசில் என்ன இருக்கோ என்கிட்ட சொல்லிடு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவருக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி 9 மாதம் கூட தான் கல்யாணம் பண்ணாங்க. சரி. அப்போ அந்த நிச்சயதார்த்தம் ஆகும்போதே சொல்லிட்டேன், நீ எதனா தப்பு பண்ணாக்கா என்கிட்ட சொல்லிடு, நானா ஒதுங்கிடுறேன். எனக்கு இந்த வந்து விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து வாழ்ந்துக்கிறதுலாம் எனக்கு ஒத்து வராது. இந்த மாதிரி அனுசரிப்புலாம் ஒத்துக்க முடியாது நம்மளால. அதாவது வேண்டான்னு விட்டுட்டு போயிடுவீங்கன்னு அன்னைக்கே சொல்லிட்டீங்க. அப்போ நிச்சயம் பண்ணும் போதே சொன்னேன், நீ நானும் மட்டும்தான் உலகம், பசங்க தான், நம்ம 4 பேர் தான் உலகம். அதுல வந்து யாருன்னா குறுக்க வந்துட்டு நான் வந்து அவஸ்தைப்பட முடியாது. அதுதான் சரி, அதுதான் கணவன் மனைவின்னா அதுதானே. அதுன்னு சொன்னதுக்கு சந்தேகம் வந்துருச்சா, நம்ம வீட்டு காலி பண்ணிடலாம். காலி பண்ணி எங்க வீடு கிடைக்கல, ரொம்ப அவஸ்தையா இருந்துச்சு. அதனாலதான் அந்த வீட்டுக்கே போனது. மறுபடியும் வீடு தந்தா ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி கீழ் வீடே ஒண்ணு காலியா இருந்தது, 2 ரூம்ல வச்சு 1500 கொடுக்குறமா அப்படின்னாங்க. அவங்க அந்த டிஃபன் கடை அதே வீட்டுல பக்கத்து வீடு. சரிம்மா, இந்த 2 பொண்ணுங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஒரு சின்ன பொண்ணுக்கு மேம் அது வந்து கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கார் வந்து சொத்து, அவங்க வீட்டுல இருந்து சொத்து இருக்கிறதுனால அந்த சொத்துக்காக தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க சொத்து வாங்கிட்டு வான்னு சொல்லி அவங்க வீட்டுல அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அதுக்கு 2 குழந்தைங்க. பெரிய பொண்ணுக்கு, இது எங்க வீட்டுக்காரர் தான் பெரிய பொண்ணு வச்சிருக்கிறது. அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரு லவ் பண்ணி ஓடி போயிடுச்சான். அதை இழுத்துன்னு வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு பொண்ணு, முதல் வீட்டுக்காருக்கு ஒரு பொண்ணு பிறந்து, இது அவங்க வீட்டுக்காரர் இருக்கும் போதே இன்னொருத்தவங்க கூட ஓடி போயிடுச்சு. அவங்க வீட்டுக்காரர் இப்ப எதிரிலேயே கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணோட கட்டி அவர் 2 குழந்தை அழகா இருக்கிறாரு. 2வது வீட்டுக்காரர் ஓடி போய் அவரு ஒரு குழந்தை கொடுத்துட்டு அவரு வேலை விட்டுட்டு, இதோட யோகியத்தை தெரிஞ்சு விட்டுட்டு ஓடி போய் அவர் ஒரு கல்யாணம் பண்ணி அவர் குழந்தையோட இருக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து அவங்க அந்த 2வது வீட்டுக்காரோட அவங்க சொந்தக்காரெல்லாம் வந்து ஒரு நாள் அடிச்சு இந்த பொண்ணை ரோட்லயே அடிச்சிருக்காங்க. அடிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா லேட்டா வர ஆரம்பிச்சாரு. ஆபீஸ் வந்து 7 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. டிரான்ஸ்போர்ட்ல கிளர்க்கா இருக்காரு இவர். அந்த 7 மணி 7:30க்குலாம் அந்த கலெக்ஷன் வேலை எல்லாம் முடிஞ்சிடும். 7:30 8 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா வீட்டுல வந்துருவாங்க. இப்ப ஒன்னாதான் இருக்கீங்க நீங்க? கூடவே இருக்கிறாரு மேம், அவரு கூடவே இருக்கிறாரு. லேட்டா வர்றாரு, வீட்டுக்கு வரது இல்லை, சுத்தமா வர்றது கிடையாது. 3 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு அங்க நைட்டு தங்கிட்டு 4வது நாள் வராரு.
எங்கள் மாமியாருக்குலாம் நான் சொல்லிட்டேன், அம்மா இது சரி கிடையாதும்மா, நீங்கள் வந்து உங்கள் புள்ளி விசாரிங்க, இல்லை நான் அதெல்லாம் செஞ்சுக்குவேன், இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஏன் அப்படி உஷார் இல்லாம இருந்தீங்க? இவங்க வந்து மேலே பிரச்சனை நடக்கும்போது மேம் ம். அந்த பொம்பளைய வந்து தனியாக வீட்டில் எடுத்துன்னு வச்சுட்டாங்க, வேற இடத்துல வேற ஏரியாவில் மாற்றிட்டாங்க. ஓனர் அம்மா சொன்னீங்களே, இந்த பொண்ணோட அம்மா, ஆமாம், அவங்களோட அறிவுல தான் இதெல்லாம் நடக்குதா? எல்லாமே அவங்க இஷ்டம். அது ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க மேம், பேசிட்டு விளையாட்டுக்கு என் பொண்ணு என்ன ஆசைப்படுதோ, என் பொண்ணு என்னென்ன கேட்குறாளோ, என் உயிர் போன ₹1,00,000 நான் ₹1,00,00,000 கூட நான் செய்வேன். அதுக்குன்னு இன்னொருத்தரோட புருஷனை கொண்டு கொடுப்பாங்க. ஓ, அவங்களோட மாமியார் நீங்க. நீங்க வந்து மச்சினு தம்பி. சரி. உஷா சொல்லிட்டு இருந்தா என்கிட்ட என்ன நடந்ததுன்னு. உங்களுக்கு தெரியுமாமா இதெல்லாம்? நான் தினமும் பார்த்து வச்சேன். ம். நான் தான் தேடி தாலி கட்டி பார்த்து வச்சேம்மா. இந்த மாதிரி செய்வேன்னு எனக்கு தெரியாதும்மா. எவ்வளோ கொடுமை பண்ணுறான், குழந்தைய வச்சு குழந்தைகளுக்கு 10 பைசா சம்பாதிச்சு கொடுக்க மாட்டான், எதுனா கேட்டால் அடிக்கிறான். உஷா என்ன சொல்றான்னா, உங்க பையன் அவ்வளோ நல்லா நல்லதமா பார்த்தான். ஆ. கல்யாணம் பண்ணி வந்து ஜோர்ல ஆ. ஒரு குழந்தையாச்சு 2 குழந்தையாச்சு நல்லா நல்லா இருந்தாங்கம்மா. ம். நல்லா குடும்பமா நல்லா குழந்தை குட்டி எல்லாம் பார்த்து என்னைக்கு இப்போ வச்சுன்னுக்கிறான் பாரு பொம்பளை, அவளை வச்சானோ அன்னிலேருந்து ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டான். சண்டை வருது, டெய்லி கேட்டு அடிக்க, எங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட அடிக்கிறான் கேட்டு. அன்னைக்கு போன வாரம் கூட அடிச்சாரு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி உங்க புருஷன் உங்க மேல கை வச்சதே கிடையாது. அடிக்கணுமா? அதுக்கு முன்னாடி ஒரு விரல் கூட என்ன அடிக்கணும்னு கூட அடிக்க மாட்டேன், கல்யாணம் விளையாட்டு ஆகி கூட அடிக்க மாட்டேன். 8 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. 9 வருஷம். என் பையன் பேர புள்ளிக்கும் 6 வயசாகுது, அடிச்சதே கிடையாது. என்னைக்கு இந்த பொம்பளைய போய் தொட்டானோ அதுல இருந்து சண்டை அடி சண்டை அடி. நீங்க ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள்ட்ட கேட்க மாட்டீங்களா? போய் கேட்டு அடிச்சமா, கேட்டு அடிச்சிட்டோம். அடிச்சதுக்கு என்ன அடிச்சாமா புள்ள வீட்டுக்கு நம்ம புள்ளையா? அடிச்சு நம்ம புள்ள சரியில்லைன்னா என்ன பண்ண கேட்டுட்டு முடியும்? அவர்கிட்ட கேட்டுட்டு அவங்கள போய் சண்டை போட்டு அவங்களை அடிக்கும் போது இவங்க நீங்க ஏன் வர்றீங்க, நீங்க யாரு நீங்க கேக்குறதுக்கு, அது என் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு என் எதிரில என்ன அடிச்சிட்டாரு, அம்மாவை அடிச்சிட்டாரு, எங்க அக்கா சட்டையை பிடிச்சி கேட்டாங்க, என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிட்டு நீ அவ எப்படியாப்பட்டவ, அவ மேல நீ கை போட்டுன்னு போறேன்னு சொல்லி கேட்டதுக்கு எங்க அக்கா எல்லாரும் அடிச்சு கீழே தள்ளிட்டாரு. எல்லாரும் தள்ளிட்டு என்ன மூளைகையில கெட்டு போச்சா? அவ மேல ஒரு கையும் அந்த பொம்பளை அவங்க அம்மா அந்த பொண்ணோட அம்மா மேல ஒரு கையும் போட்டுன்னு வீட்டுக்குள்ள காப்பாத்தி கூட்டிட்டு போனாரு என் எதிரியே. இது கால ஊந்து கால நான் அழுகுறேன், காலை பிடிச்சிட்டு என் பசங்க தள்ளி சொல்றாங்க விட்டான். கெட்டுன பொண்டாட்டி தாலி கட்டி இருக்காரு, 9 வருஷம் 7 வருஷம் குடும்பம் நடத்திட்டு 9 வருஷம் நல்ல மகளிர் இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் அவளை சரி. அடிக்கும் போது அடிச்சிட்டாங்க அம்மா சரி போய் சரி. அடிக்கும் போது. அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, மனசு தாங்க முடியாத நானும் என் பசங்களை போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு தண்டவாளத்துல போனேன். அப்ப என்னமா எங்க அக்கா சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன வார்த்தை எங்க அக்கா பேசுற? பொண்ணு வந்து எனக்கு புத்தி சொல்லி வேணாம் நம்ம ஸ்டேஷன் மூலியமா போலாம் அப்படின்னு சொல்லி என்ன எவ்வளவு பண்ண, எனக்கு தாங்க முடியல. எனக்கு என் எதிரிலேயே கை போட்டுன்னு போறேன் இவ்வளவு வருஷமா. தாங்க இப்படி முடியாத இல்ல. விஷயம். இப்படி கிடையாது, எப்படி மாறினாரு எனக்கு தெரியல. அப்ப ஏதோ என்ன பண்றாங்க தெரியல, வேணா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு எத்தனையோ வாட்டி அவர்கிட்ட சண்டை போடும்போது எத்தனையோ வாட்டி கிருஷ்ணால ஊத்தி இருக்கிறேன், கயிறுல மாட்டி எத்தனையோ வாட்டி கணக்கே கிடையாது. அது வந்து கிருஷ்ணால ஊத்துனேன், கயிறு கட்டி தொங்கினேன்னு எல்லாம் சொல்றது நல்ல விஷயம் இல்லம்மா, தப்பான விஷயம். அது அந்த டைமுக்கு மேம் அது என்ன வீட்டுக்காரர் இல்லைன்னா நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்களை ஏமா மதிக்காம இருக்கணும்? அவரைதான் தப்பு சொல்லுவாங்க. உன் மாமியாரு உங்க மச்சினான் அவங்களே சொல்றாங்க பாருங்க, அவங்கள யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. நம்ம பிரச்சனை அது இல்ல. ஊரை வந்து யார தப்பு சொல்லும் மதிக்காது அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்ல. இப்ப நீ உங்களுக்கு வந்திருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும்? இவ்வளவு பாசமான இருக்கிற புருஷனை உங்ககிட்ட எப்படி திருப்பி கொண்டு வர முடியும்? அதுதான் நம்ம பார்க்கணும். எப்பவுமே சொல்லுவாரு, ஞாயிற்றுக்கிழமை ₹1,00,00,000 கொடுத்தா நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாரு வீட்டுல இருக்கும்போது. அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது நீ ஏன் ஞாயிற்றுக்கிழமை போற, எங்க கூட இரு, ஒரு நாள் தானே பசங்க கூட விளையாடு, அதுங்க சந்தோஷத்தை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அப்படி எனக்கு கதவை சாத்தி நான் கதவு கிட்ட போய் உட்காந்துட்டேன், நீ போ தேவையில்ல, ஞாயிற்றுக்கிழமை எங்க கூட தான் இருக்கணும், ஒரு நாளாச்சு இரு, எங்களை விட்டு போவாது சொல்லி காலை பிடிக்கிற எட்டி உதச்சி அவ்வளோ அடி அடிச்சு முடியை பிடிச்சி செவுத்துல விடிச்சு அவ்வளோ அடி அடிச்சு ஞாயிற்றுக்கிழமை வெளியே போனாரு. அன்னைக்கு நான் பண்ணேன், இனிமே நம்ம கேட்கக்கூடாது, அன்னிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருக்கிறது கிடையாது. நைட்ல 12 மணி தான் அங்க போறது. அங்க போறாரு. அங்க ஞாயிற்றுக்கிழமை போனாருன்னா நைட்ல 12 தான் வருவாரு. டெய்லி இப்ப டெய்லி 12 மணிக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. வர 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 2 வருஷமா அந்த 1 வருஷமா 12 மணி நைட்ல 12. பசங்க கூட எப்படி இருக்காரு? பாசமா இருக்காரா? காலையில தான் அந்த ஸ்கூல் போற டைம் கொஞ்ச நேரம் விளையாடுவாருங்களா, அதோட எங்க பாக்குதுங்க, நைட்ல தானே தூங்க தான் வருவாரு. குழந்தைங்களுக்கு வந்து அது கேட்கும் இது கேட்க என்னால அழுக முடியாது, ஃபோன் பண்ணி சொல்லுவேன், காசே பத்த மாட்டேதுமா எனக்கு கொடுக்குற காசு. அவங்க தான் எனக்கு அந்த ரேஷன்ல எண்ணெய் பருப்பெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க.
நான் வந்து சொல்ல முடியல, வெளியே இவ்வளவுதான் கொடுக்குறாரு. நான் 100 ரூபாய் பெருமையா சொல்லிக்கிறது. ஆனா அந்த 100 ரூபாயில வாங்க முடியல என்னால எதுவும். இப்ப என்னன்னா உங்க வீட்டை பிடிச்சிருக்கிறது சனி என்னது பார்க்கணும். அதை தூக்கி வெளியே போடணும். வெளியே போடணும். அதுதான் முக்கியம். ஆமா. அதுக்கு தான் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆமாங்க. என்ன பண்ணலாம்? நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு என்னதான் அவர் தரப்புல நியாயமே சொல்ல முடியாது. அவர் மேல அதுதான் தப்பு என்னதான் இருக்கு. பண்றாரு அவர் பாப்போம். மேல தப்பு இருக்கு. நான் கூட போய் கேட்க முடியாது. ஏன்னா எங்களை வந்து அவரே கண்டிப்பாரு எங்களை. நீ இப்படி இருக்கணும், இப்படி போகணும், இப்படி எல்லாம் போக கூடாது சொல்லிட்டு. அப்ப நீங்க கேட்க மாட்டீங்களா? புரியுதுங்களா? நான் போய் அவரு ஒரு தடவை கேட்டுட்டா கூட நீ என்னடா என்ன வந்து கேக்குற? இப்போ என் கையில சாப்பிட்டு 1 வருஷம் ஆகுதுல. நான் இந்த வீட்டுக்கு வந்து என்கிட்ட சாப்பிடுறதே கிடையாது. நான் அந்த பொம்பளைய ஒரு ட்ரிப்பு போய் அடிச்சுட்டு வந்தேன் மேடம். நான் இது வந்து சொல்லி ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு கொள்றாருன்ட்டு. சரி நானும் போய் சொல்றதுன்ட்டு நான் என் பிள்ளை இந்த மாதிரி செய்ய மாட்டான்னு சொல்லி நான் ஒரு கேர்லெஸ்ஸான்ட்டேன். கட்சியில் இந்த மாதிரி செய்வான்னு நான் நினச்சி கூட போல. அவ்வளோ நல்லவா. சரி, இப்போ நம்ம குழுவினர் வந்து அந்த பொண்ணை தொடர்பு கொள்ளறதுக்கு ஃபோன் போட்டிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ஏதோ டெலிவரி ஆக போறது 5 நாள்ல சொல்றாங்க மேம். இவரோட குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. நான் நம்பல. இப்போ ஏற்கனவே என்னன்னா அந்த அந்த லேடி மேல ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. இவ வந்து ஏற்கனவே ஒரு 2 வீட்டுக்காரன் சொல்லிட்டு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் இருக்கு. அது மூலமா போலீஸ்க்கு போய் ரொம்ப பிரச்சனை ஆகி அந்த ஊர் ஜனமே இது வந்து ஒரு ஒதுக்கி வச்சிருக்காங்க. நீங்க இப்படி வந்து பேசி உங்க மருமகளுக்கு ஆதரவா இருக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. என்ன இருந்தாலும் அவங்க பையனை தான் அவங்க நியாயீகரிக்க பாப்பாங்க. நியாயம் அவன் பண்ணறது சரிமா, அந்த பொண்ணு சரியில்லை அப்படிதான் பேசுவாங்க. நானே நேர்லயே கேப்பமா, நீ செய்து தப்புடா, ஏன்டா அவளை அந்த மாதிரிலாம் அடிக்கிறியான் கொல்றியான், காசு வர சரியா கொடுக்க மாட்டேன்றியான், அதெல்லாம் 2 குழந்தைங்க மூஞ்ச பாடுறா, 2 குழந்தைங்க துண்ணப்பட்ட புள்ளிங்க, நீ கொடுக்குற 100 ரூபாயும் 50 ரூபாயும் பத்துமாடா, அதுக்கு ஒரு ஸ்கூல்ல சோறு எடுத்துன்னு போறது கூட இட்லியும் சக்கரை வச்சு எடுத்துன்னு போறா. 4 புள்ளிங்க உக்காந்து மேடம் 4 புள்ளிங்க உக்காந்து முட்டை சோறு கீரை சோறு அதெல்லாம் சாப்பிடுதுங்க. நான் அப்பயே பார்த்துட்டு அழுதுட்டு வந்தேன். உன் பொண்டாட்டி வெறும் இட்லியும் சக்கரையும் வைக்கிற, அந்த புள்ளிங்க சாப்பிட்ற பார்த்தா இவனுக்கு எப்படி இருக்கும்? நீ சம்பாதிச்ச அந்த குனியும் அவளுக்கு கூட கொடுக்கல. அந்த குழந்தையிலன்னு ஒரு 200 ரூபாய் கொடுத்துக்க, உனக்கு தெரியுமா? நான் நல்லா தான் கொடுக்குறேன். வளர்றது பிள்ளைங்க. போன வாரம் மேம் இந்த நாய் கழுத்துல செயின் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த செயினை தூக்கி ஒரு அடி. என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்ன பையன் வந்து வெளியே எங்கேயோ ஓடி போயிட்டான். பசங்க கூட சேர்ந்து கிரவுண்டுக்கு போயிட்டான்னு சொன்னாங்க. நான் அவனை கூப்பிட்டு மம்மிகிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, யாரை கேட்டு போனேன் எதுக்கு போனேன் அடித்தேன் பார்த்தீங்களா. அவர் கோவம் வந்து நீ யாரை கேட்டு உங்கள் மாமியார் வீட்டுக்கு போனேன், அவங்க வீட்டுக்கு போனதுக்கு என்ன அடிச்சார். நீ யாரு உங்க மேல கோவம் அவ்வளவுதான். அதை எப்படியோ காமிக்கணும்னு காமிக்கிறாரு. அவ்வளவு சரி, உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசி பாப்போமாமா. அவருக்கு என்ன கோவம்னா, நான் இந்த மாதிரி போயிட்டேன், என்ன ஏன் என்ன கேக்குறீங்க, என்ன கேட்காதீங்க, உனக்கு என்ன தேவையோ நான் அதை குடுத்துறேன், நல்லா அப்படியே போயின்னு இருக்கேன். அப்படியோட அவர் ஒரு கருத்து அப்படி நல்லா இருக்கே. இப்போ நல்லா இருக்கே. நான் எத்தனை வாட்டி மேம் சொல்லியிருக்கேன் மேம். சரிங்க விட்டுருங்க, போனது போட்டோம், உலகத்துல யாரும் தப்பு செய்யாது இல்லை, விட்டுருங்க. நீ அங்க போவா, நான் ஒண்ணுமே சொல்ல. நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துரு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எங்க கூட இரு. சரவணன் முறைச்சிட்டே வரீங்க 2 பேரையும். அப்புறம் உங்களை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க உஷா. என்ன சொன்னாங்க தெரியுமா? என் புருஷன் என்ன அப்படி வச்சிருந்தாரு, 7 வருஷம் அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். என் புருஷன் வந்து விதமா கலரா ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு, மோதிரம் வந்து அளவு எனக்கு கிடைக்காதுன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி வாங்கிட்டு வருவாரு. உங்க மேல அவ்வளோ அன்பு பாசம் வச்சிருக்கா. எல்லா வைஃப்ஸும் எல்லா சம்சாரம் எல்லாரோட மனைவியும் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவ சொல்லுற விஷயங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. ஏன் இப்படி ஒரு மாற்றம்? கடந்த 2 வருஷமா நீங்க வந்து ரொம்ப மாறி இருக்கீங்க. இனி ஒரு பொம்பளை கூட தொடர்பு வச்சிருக்கீங்க சொல்றாங்க. என்ன சரவணன், என்ன சொல்றீங்க? சொல்லுங்க சரவணன், உங்களுக்கு ஏதாவது இதுல சொல்லறதுக்கு இருக்கா? ஏன் இப்படி ஒரு மாற்றம்? இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு மாதிரி. இனிமேல் என்ன பண்ண பேசுறது இருக்குது? எல்லாம் அசிங்கப்பட்டது எவ்வளோ அசிங்கப்பட்டாச்சு, இனிமேல் என்ன பேசுறது? இல்லை, எனக்கு புரியல. அசிங்கப்பட்டதெல்லாம் பட்டாச்சுன்னு எனக்கு புரியல. உங்கள்கிட்ட ஏன் இந்த மாற்றம்? ஏன் கடந்த 2 வருஷமா இப்படி ஒரு மாற்றம்? இன்னொருத்தரோட ஒரு கணவன் மனைவின்னா அது வந்து சாகர வரைக்கும் இருக்கிறது ஒரு உறவு. அதுக்குள்ள இன்னொருத்தர் எப்படி நுழையலாம்? நீங்க எப்படி நுழைய விடலாம்? பண்ணது இவங்க தானே மேடம். என்ன பண்ணாங்க? என்ன பண்ணல, நீங்க பேசிருப்பீங்களா? நீங்க அவங்க என்கிட்ட சொல்லல, அதுக்கு தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். நாங்க அவங்க பக்கம் கேட்டேன் சரவணன். நீங்க உள்ள வந்ததும் உங்களை ஒரு குற்றவாளியா நான் பார்க்கல. உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்க மனைவி உங்களை பத்தி சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன். எப்பவுமே நம்ம என்ன ஆயிடுறது தெரியுமா வாழ்க்கையில,
ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறது நல்லதெல்லாம் மறந்துடுறோம், கெட்டதை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்குறோம். கடந்த 2 வருஷமா ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை. நீங்க ரொம்ப அடிக்கிறீங்க, கொடுமைப்படுத்துறீங்க, இனி ஒரு லேடி கூட தொடர்பு வச்சிருக்கீங்க சொல்றாங்க. சந்தேகம் பிடிச்சாங்களே, சந்தேகம் பிடிச்சிட்டு சந்தேகப்பட்டா அதை நீங்க உண்மையாக்கிடுவீங்களா? எவ்வளவு அசிங்கப்பட்டோம். இல்ல சந்தேகப்பட்டா நீங்க உண்மையாக்கிடுவீங்களா? என்ன என்ன நியாயம் ஒரு சரவணன்? மனுஷன் வந்து ஒரு தடவை டார்ச்சர் பண்ண மேலும் டார்ச்சர் பண்ணா நான் இல்ல எப்பேற்பட்டவன் வந்தா பண்ணதான் செய்வாங்க மேடம். சரிம்மா, ஒரு விஷயம் கேக்குறேன். நீங்க பண்ண தப்பு உங்க மனைவி பண்ணியிருந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? என்ன மேடம்? நீங்க பண்ண தப்ப உங்க மனைவி பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களா? அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பா நான் ஏத்துப்பேன். நானு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஏத்துப்பேன். நானு இப்ப சொல்றது ரொம்ப ஈஸி. மேம் இல்ல நான் இந்த madam. வார்த்தை நான் கேட்டிருக்கேன் மேம். சரி நீ செய்த தப்பு நானே இதே செஞ்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போ மாதேஷப்பா அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணிப்பேன்? அடுத்த செகண்ட் தாலி எடுத்து உங்க அம்மா வீட்டுக்கு அமைச்சிருப்பேன்னு அது மட்டும் இல்லப்பா, அப்படி புருஷன் ஒருத்தர் கூட போய் பொண்டாட்டி இன்னொருத்தர் கூட போச்சுன்னா அப்புறம் குழந்தைகள் வாழ்க்கை என்ன ஆறுது? அவங்க எதிர்காலம் என்ன ஆறுது? நம்ம சமூகம் என்ன ஆறுது? குழந்தைங்கள தான் நானே இருக்கிறது. அதுதான்ப்பா, இது பாரு, இது பாரு, ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்லாம் அது வந்து ரெண்டு உறவெல்லாம் வச்சுட்டு கொண்டு போக முடியாது, வாழ்க்கை முன்னுக்கு கொண்டு போக முடியாது. நீங்க சின்ன பசங்க, நீங்க எவ்வளவு இருக்கு என்ன, நீங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழலாம்? அவ்வளவு அழகான மனைவி உங்களுக்கு, 2 அழகான பிள்ளைங்க. ஏன்பா, ஏன் சரவணன் இப்படி ஒரு வரி? ஏன்? எவ்வளவு அழகா வாழ்க்கையை கொண்டு போலாம், தப்பான விஷயம் இல்ல. எவ்வளவு அசிங்கப்படாது. இனிமே மேடம் என்ன பண்ண இருக்குது சொல்லுங்க. நீங்க என்னப்பா பண்றதுக்கு அசிங்கப்படுத்த எனக்கு புரியல. அசிங்கப்பட்டுட்டோன்னு அது இல்லன்னு நீங்க நிஜமாவே தப்பு பண்ணி இருக்கலன்னா, இல்ல எனக்கு அப்படி இல்லன்னு நீங்க அத வந்து ப்ரூவ் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்ன சொல்லிட்ட, சந்தேகப்பட்டுட்ட, அதனால நான் அது பண்ணிட்டேன்னு அவ சொன்னதெல்லாம் கரெக்டா தானே போச்சு. என்ன மேடம் பண்ணலாம் சொல்லுங்க. என்ன பண்ணணும்? அதுதான், ஒருத்தருக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தான். இந்த சமூகத்தோட அடித்தட்டே விழுந்துடும் நீங்க இப்படி தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. நாளைக்கு நீங்க இன்னொருத்தரோட போறீங்க, இன்னொரு உறவு வச்சிருக்கீங்க, அவங்க இன்னொருத்தரோட போறாங்க, இப்படி ஆச்சுன்னா எங்க குழந்தைங்க வாழ்க்கை என்ன ஆறுது? குழந்தைகளோட பசங்களோட வாழ்க்கையே கெட்டு போயிடும். போன வாரம் என் தம்பி ஃபோன் பண்ணாங்க இவர்கிட்ட. நியூ இயர் அன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது இவர் என்னவோ ரொம்ப ரோட்டில் தெருவில் நின்றுட்டு அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாரு. என் தெருவில் இருக்கிறவங்களாம் நின்று யாரை பேசுகிறாரு என் தம்பி அவ்வளோ வார்த்தை கேட்குறாரு. என் தம்பி அவ்வளோ மரியாதை வச்சுருந்தான் இவங்க மேலே. கேட்டதுக்கு ஆமாடா அவள் தான் என் பொண்டாட்டி, உங்க அக்கா வந்து இழுத்துட்டு போ உங்க வீட்டுக்கு அப்படின்னு. அவள் தான் என் பொண்டாட்டி. என்ன சரவணன், உங்க தம்பி வந்திருக்காரு, உங்க அம்மா இருக்காங்க, அவங்க எல்லாரும் அவங்கள தான் சப்போர்ட் பண்றாங்க. அவங்க கிளியரா சொல்றாங்க என் பையன் தப்பு பண்ணிட்டான். நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் மேம் அங்கிள். சரிம்மா, உங்க தம்பி சொல்றாரு, உங்களை பார்த்து தான் கத்துன்னு இருக்கேன், நான் என்ன ஒழுக்கமா வாழ கத்து கொடுத்ததே எங்க அண்ணன் தான் சொல்றாரு. அப்படி இருக்கிறது நீங்க தப்பு பண்ணலாமா சொல்லுங்க? அவங்க நிலைமையில நின்னு யோசிச்சு பாருங்க. புருஷனை யாராவது பங்கு போட்டுப்பாங்களா? அவங்களால எப்படிங்க முடியும்? நியாயமே இல்லையா நீங்க சொல்றது? இப்ப என்ன செய்ய சொல்றாங்க மேடம் கேளுங்க மேடம். அது ரொம்ப கிளியர்ல, உங்களுக்கு தெரியாதா எது சரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? சரி அவங்க பண்ணது ரைட் தான் மேடம், நான் பண்ண தப்பு தான், என்ன பண்ணலாம் நீங்க என்னது சொல்லுங்க. அவங்க பண்ண ரைட்னா எனக்கு புரியல. அவங்க சந்தேகப்பட்டாங்க, தப்புதான், சந்தேகப்பட்டது தப்புதான். அதுக்குன்னு சந்தேகப்பட்டாங்கிறதுக்காக இனிமே வந்து என்ன பண்ண முடியும் மேடம்? அது எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு உறவை நீங்க கண்டினியூ பண்ண முடியாது. அவங்க கிளியரா சொல்றாங்க, தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணாதவங்க கிடையாது, தப்பு நடந்து போச்சு, தப்பு நடந்து போச்சு, அதை மறந்துடுறேன், அதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. என்ன விஷயம்? தப்பு நடந்து போச்சு, வாழ்க்கையில தவறுகள் நடக்கலாம், ஆனா அதை கண்டினியூ பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டோன்னு வாழ்க்கை பூரா அந்த தப்பு பண்ணிட்டே இருக்க முடியுமா? முடியாது. நாளைக்கு பசங்க பெரியவங்களாயிட்டு உங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? அவனுக்கு புரிஞ்சுப்பானுங்க மேடம். புரிஞ்சுக்க மாட்டாங்க. உன்னை பார்த்து புரிஞ்சுக்க கெட்டுதான் மாட்டாங்க. எப்படி போவோமே தவிர புரிஞ்சுப்பாங்க? புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்படி புரிஞ்சுப்பாங்க? புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன கத்து கொடுக்குறீங்க நீங்க உங்க பசங்களுக்கு? ஒழுக்கமா கத்து கொடுக்குறீங்க? பொண்டாட்டி அடிக்கிறது பெரிய வீரத்தனமா? வெளியே தள்ளிட்டு கதவு சாத்திட்டு அடிப்பாரு பசங்களை. தெருவுல எல்லாரும் பாப்பாங்க. எனக்கு என்ன சரவணன், பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிறது வீரத்தனமா? நான் வீரத்தனம் சொல்லலையே மேடம். அப்புறம் ஒரு மனுஷன் வந்து ஒரு தடவை டார்ச்சர் பண்ண மேலும் டார்ச்சர் பண்ணா பண்ணுவாங்க. எதுக்கு டார்ச்சர் பண்றாங்க? நீங்க தப்பு நீ டார்ச்சர் பண்ணனால பண்ணல நீ. எது நான் கேக்குறது தப்புங்கறியா?
நான் பேசல மேடம். பேசல சொன்னா சரி வராதுப்பா. உட்காருங்க. பேசாம இருக்கிறது நீங்க உட்காருங்க. பதில் இது மாதிரி என்ன பேச முடியும்? நீங்க உட்காருங்க சரவணன், நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. இத பாருங்க, தப்பு பண்ணா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. உங்க வைஃப கூட வச்சுட்டு நீங்க இன்னொரு பொம்பளை கூட உறவு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவ கேள்வி கேட்க தான் செய்வா. அதுக்கு நீங்க கோச்சுக்க கூடாது. அவ பண்ணது தப்பு தான். மேபி உங்க மேல இருக்கிற அளவுக்கு மீறின பாசத்தினால பண்ணியிருக்கலாம். என்ன மேடம் பாசம் இருக்கீங்க? அதுக்குன்ட்டு ஒரு மனுஷன் எங்கேயும் போக கூடாதுல்ல? சரிப்பா, வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கணுமா? சரி, சார், சொல்லுங்க. சரி. ஜெயிலுக்கு வீட்டுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. 7 வருஷம் அவ கூட வாழ்ந்தீங்கல்ல, அப்பெல்லாம் நீங்க ஜெயில்ல இருக்கலையே. ம். 7 வருஷம் இல்லாத டார்ச்சர் உங்களுக்கு எப்படி 8வது வருஷம் வந்தது? இது போன வீடு. இப்போ நான் சொன்னா அந்த உள்ள வேணான்ட்ட வீடு, மறுபடியும் எதுக்கு அங்க போறது வீடு? சரவணன் 9 வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி. ம். 7 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்திருக்கீங்க. அந்த 8வது வருஷம் மட்டும் உங்களுக்கு எப்படி பொண்டாட்டி டார்ச்சர் ஆவா? தொடர் பிரச்சனை தான் சந்தேகப்படுத்தாமா? அது இல்லாம சும்மா சந்தேகப்படுவாங்களா? சரி, அப்ப அவங்க சந்தேகப்பட்டனால தான் நீங்க தொடர் வச்சீங்களா? நான் கேக்குறேன். சரி, வீட்டுல இருக்கும்போது கதவு நான் சாத்தல நீ? ஆமா நான் சாத்தினேன் தான். நான் 7 வருஷம் உங்களுக்கு கதவு சாத்தலையா சரவணன்? 7 வருஷம் நல்லா தான் இருந்தாங்களா? நல்லதா இருந்த மேடம். சந்தேகம் வந்து அந்த வீட்டுல வந்த என்ன பண்ண சந்தேகம் சொல்றீங்க? ஏன்பா வந்தது? சந்தேகம் முதல்ல வந்ததா, தப்பான உறவு முதல்ல வந்ததா? சரி, நீங்க சொல்லுங்க மேடம். இப்ப என்ன மேடம் பண்ணணும்? நான் சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சரவணன். இல்ல, நாங்க என்ன பண்றோம் சொல்லுங்க. அவங்க அதுக்கு வந்துட்டாங்க, போலாம். அதுக்கு முன்னாடி நான் கேக்குறதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. சந்தேகம் முதல்ல வந்ததா, தப்பான உறவு முதல்ல வந்ததா? சந்தேகம் தான் முதல்ல வந்தது. அது அதுக்காக நீங்க உறவு பண்ணிட்டீங்க. 7 வருஷமா அது கல்யாணம் ஆகி 9 வருஷமா டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேனா சொல்லு. இல்ல அது அவளை வச்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் டார்ச்சர் பண்ணனா? எதனா சொல்லு. இப்ப அங்க போனதுல இருந்து நீ டார்ச்சர் பண்ண, அதான் சொல்றேன். இப்போ ஒத்துக்கிறாரு பாருங்க. போனா டார்ச்சர் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? என்னை விட்டு இன்னொருத்திக்கிட்ட போயிட்டா நாங்க சும்மா இருப்பாங்களா? சொல்லு சொல்லு. நீங்க எவ்வளவு அழகா வச்சிருந்தீங்களா? நான் சொல்லு. நான் எதனா ஒரு சின்ன தப்பா சொன்னேன் உங்க மேல சொல்லு. எங்களை எப்படிலாம் வச்சிருந்த நீ? நியாயமா பேசுமா அதேஷப்பா. நான் சரி இவ்வளவு நாள் போயிடுச்சு. நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு கூட? என்ன சொன்னேன்? போட்டோம், உலகத்துல எவ்வளவு பேர் தப்பு பண்றாங்க, வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா விட்டுரு. நான் சொன்னேன்னா இல்லையா? காலை பிடிச்சி எழுதிருக்கேன் மேம். நான் கட்டில் மேல உட்காரும் போது எத்தனையோ வாட்டி காலை பிடிச்சி எழுதிருக்கேன். வேணாம் மதேஷப்பா, விட்டுடு. நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்கள வரையும் பாரு. தேவையில்லை நம்மளுக்கு அந்த சவகாசம். எவ்வளோ பேர் என்னென்னவோ சொல்றாங்க, நம்ம அதெல்லாம் பார்க்கல. ஆனா சொல்லும் போது, புத்திமதி சொல்லும் போது ஏத்துக்கலாம். வேணாம் விட்டுடு, அவ நல்லவ, ஐஎஸ்ஐ முத்திர நான் குத்துவேன்னு சொல்றாரு என்கிட்ட. அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும்பா, அவங்க தப்பானவங்கன்னு நம்ம யாரும் சொல்லல. ஆனா உங்க உறவு தான் தப்பு. அவங்க கெட்டவங்கன்னு நமக்கு நம்ம கண்ணால பாக்கல, நம்ம அவங்கள சொல்லக்கூடாது. பட் நீங்க அவங்களோட தொடர்பு வச்சிருக்கீங்க, அது தப்பு இல்ல? ஒரு சின்ன உதாரணம். இவர் டெய்லி வீட்டுக்கு வராதப்ப ஒரு 3 நாளைக்கு நைட்ல வரமாட்டாரு. காலையில போனாருனாக்கா 9 மணிக்கு நைட்ல வந்துருவார் இல்லையா? 12 மணிக்காவது வந்துருவாரு. ஒரு நம்பிக்கையோடு படுப்பேன். வரமாட்டாரு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஃபோன், குழந்தைக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை, சுத்தமா வரல. நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், என்னன்னு கூட எடுத்து பேச மாட்டாரு. உயிர் போற காரியம் வந்தா கூட என் நம்பர் பார்த்தாலே எடுக்க மாட்டாரு. நீ யார் நீ எனக்கு ஃபோன் பண்றதுக்கு? ஆஃபீஸ்ல ஃபோன் பண்ணி கேட்டா நீ நம்பர் 1 நம்பர் 2 ஆமான்னு என்ன கேட்குறான். ஒரு 2 மாசமா ஒரு சின்ன பையன் 22 வயசு தான் ஆகுது. அந்த தெருவுலயே இருக்கான், குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, சின்ன குழந்தை, அவங்க ஒய்ஃப் அவ்வளோ அழகா இருக்கும். என்னை பார்த்து கேட்குறான், வீட்டுக்காரர் தான் வரமாட்டுறாரு, என்ன ஒன்று அனுசரிச்சு போன எல்லாமே பார்த்து. நான் இது போய் நான் வெளியே எப்படி சொல்ல முடியாது? என்கிட்ட சொல்லலையே மேடம். அது உங்கள்ட்ட எப்படிங்க சொல்லுவாங்க? நீங்க தப்பு பண்றீங்கல்ல, எப்படி சொல்லுவாங்க? உங்ககிட்ட போனா, உங்ககிட்ட சொன்னா அவனை போய் சண்டை தான் போடுவேன். நீ சண்டை போடுவ, அடிப்பேன். நீங்க தப்பு பண்ணறதுனால தானே இந்த பொண்ணுட்ட அந்த வார்த்தை கேக்குறாங்க. நாங்களும் அது சொன்னிச்சு அந்த வார்த்தைய. நான் போய் கேக்குறேன், என்ன வானம்மா, அவருக்கு தெரிஞ்சா சண்டை வரும். சண்டை வரும் இல்ல, அவனும் ஒரு குடும்பத்துல இருக்கான், பெரிய ஃபேமிலியில. அங்க போய் அசிங்கப்பட்டு மறுபடியும் என்னைய திருப்பிக்கிட்டாங்கன்னா, நீ தனியா தானே இருக்க, நீ கூப்பிட்டுருப்பேன்னு ஒரு வார்த்தை என்ன திருப்பி சொல்லிட்டாங்கன்னா எங்க வெளியே போய் சொல்ல முடியாது. நான் அதான் சொல்றேன், ஒழுக்கங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் சரவணன். நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு என்னதான் முடிவு? இப்படி அவளால கண்டினியூ பண்ண முடியாது. நீங்க அந்த பொண்ணோட தொடர்பு வச்சுன்னா அவளால இப்படி இருக்க முடியாது.
குடும்பமா சந்தோஷமா பிள்ளைங்களோட அழகா இருக்கணும் நீங்க. உங்க பொண்டாட்டி தானே, ம். உங்க பிள்ளைங்க தானே, இப்போ அவங்கள என்ன பண்றது மேடம்? இப்போ அவங்கள பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. உங்க கமிட்மெண்ட் இவங்களுக்கு மட்டும்தான். எப்போ ஒருக்கா அவ கையை பிடிச்சீங்களோ கடைசி காலம் வரைக்கும் நீங்க பார்த்துப்பேன்னு இவளுக்கு தான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஒரு நல்ல குணம் இருக்கிறது ஒரு பொண்ணு இது பண்ண மாட்டா. தப்பு அவ பண்ணி இருக்கிறது தப்பு. ஒரு குடும்பத்தை கலைச்சிருக்கா. அதுக்கான பனிஷ்மெண்ட், அதுக்கான தண்டனை அவ அனுபவிப்பா. அதுதான் இது. சரி, நீங்க ஏதோ தவறு பண்ணிட்டீங்க, அத பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. அவங்கள பத்தி கவலைப்படுறீங்களே, இவங்கள பத்தி யாரு கவலைப்படுவா? இவங்கள பத்தி நான் தான் கவலைப்படணும். வேற யாரு மேடம் அப்புறம் கவலைப்படுறது? அப்புறம் 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 ரெண்டு பேரை கொண்டு போக முடியாது ஒண்ணா. இட் இஸ் நாட் பாசிபிள். முடியாது. அதை ஒத்துக்கவும் முடியாது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க? இதுக்கு முன்னாடி ஒரு வீட்ல வந்து தனியா தானே இருந்தாங்க. அப்பெல்லாம் தெரியல. ஒரு அம்மா இருக்கிறாங்க மேடம். அவங்க அம்மா இருக்கிறாங்க, வீடு இருக்குது. அவங்களுக்குன்னா ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு மார்க்கெட் ஏதோ போறாங்க, ஒரு அவங்கள பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லம்மா. அவங்க இவருக்கு கட்டின பொண்டாட்டி கிடையாது. அதுதான் மேடம் நான் சொல்றேன். இப்ப இதுக்குன்னா ஒரு வீட்டுல ஒரு துணை இல்ல, பயந்துன்னு பழி. புருஷன் துணைக்காக மட்டும் இல்லம்மா, குழந்தைகளுக்கும் வேணும் மேடம். குழந்தைகளுக்கு வேணும். குடும்பம்னா அவ புருஷன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கா. அந்த மாதிரிதான் மேடம் இருந்தான். எவ்வளவு நல்லா இருந்தான். அவ எப்படியோ வந்து பூந்து அம்மா மாதிரி பூந்து அவங்க குடும்பத்தையே நாசனமா இருக்கிறான். நான் போய் கேட்டேன், என்னையே சண்டை போட்டான். நான் சொன்னா கேப்பீங்களா? கேக்குற சொல்லுங்க மேடம். கேப்பீங்களா? கட் பண்ணி விடுங்க. இனிமே அவங்களோட தொடர்பு வச்சுக்க கூடாது, பார்க்க கூடாது, பேசக்கூடாது. கம்ப்ளீட்டா இந்த கொஞ்சம் கொஞ்சமா விடுறது அதெல்லாம் நடக்காது. தூக்கி போடுங்க. அது வந்து தர்மம் கிடையாது. இப்போ அங்கே எந்த ஒரு குழந்தை இருக்குமா, அது என்ன பண்ணுறது? இல்லை நீங்க சொல்லுங்க. என்ன அநியாயம் இது. இத்தனை பேருக்கு குழந்தை இருக்குது. அது ஒரு நிமிஷம். உங்களுக்கு குழந்தை அதுல இருக்குன்னா அது அவங்க பண்ண தப்பு. நல்ல அவங்க செஞ்ச தப்பு. குழந்தை இருக்குன்ற வெக்கம் இல்லாம அவங்க செஞ்ச தப்புப்பா. அவங்க செஞ்ச தப்புப்பா அது. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் வச்சுங்க, தமிழ் வாழ்த்து பாடுறதுக்கு கூட நமக்கு யோகிதை இல்லாம போயிடும். அதுக்கு ஒரு தகுதி இல்லாம போயிடும். உங்களுக்கு வேற வேற சாய்ஸே கிடையாது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண். அதுதான் நாட்டு நடப்பு. அதுதான் ஏத்துக்க முடியும். அதுக்கு வெளியே எதுவுமே ஏத்துக்க முடியாது. இங்க மறந்துடணும். நீங்க அந்த குடும்பத்தை பத்தி மறந்துடணும். நல்லபடியா வாழ்க்கையை கொண்டு போங்க சரவணன். எங்களுக்கு இங்க உங்க வாக்கு தேவை. என்னமா நான் அந்த தொடர்பை வச்சுக்க மாட்டேன், நான் அப்படி இருக்க மாட்டேம்மா, என்னோட லைஃபோட பொண்டாட்டியோட குழந்தைகளோட சந்தோஷமா இருப்பேன். நீங்க எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கணும். எப்பவுமே தப்பு பண்ணாதவங்க இந்த உலகத்துல கிடையவே கிடையாது சார். அந்த தப்பை உணர்ந்து நம்ம எப்ப திருந்துறோமோ, எப்ப அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் திருந்தி நல்லா வாழ்வேன், எப்ப நம்ம முடிவெடுக்கிறோமோ அப்ப நம்ம ரொம்ப உயர்ந்த மனிதன் ஆயிடும். அதை நான் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களாவே உணர்ந்து, ஆமா நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா, அந்த அந்த அம்மா சொல்றது விஷயத்துல 1% உங்கள்ட்ட இருந்தா, அவங்க சொல்ல நல்ல குணம் உங்கள்ட்ட இருக்குன்னா, இந்த பொண்ணு சொல்ற ஒரு நல்ல கணவர் நீங்கன்னா, நீங்க அந்த முடிவை, நீங்க இப்ப எடுக்கிறத முடிவு சொல்லும். அது உங்க மனசால எடுக்கிறத முடிவா இருக்கணும்பா. எனக்காக சொல்லாதீங்க. உங்க பொண்டாட்டிக்காக, உங்க பிள்ளைங்களுக்காக, உங்க அம்மாக்காக, உங்க தம்பிக்காக நீங்க எடுக்கிறது முடிவு என்னது நீங்க சொல்லுங்க. அவ்வளவு. சரி நான் பார்க்குறேன், பிள்ளைங்க பார்க்குறேன். நான் பாக்குறீங்களா? வெரி குட். ரொம்ப சந்தோஷம். இது பாருமா, புருஷனை சந்தோஷமா வச்சுக்கோ. தேவையில்லாம நச்சுன்னு பண்ணி மனசு உடைஞ்சு போயிடுச்சுன்னா ஏதாவது தப்பு பண்ண தோணும். அந்த மாதிரி இருக்காதீங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை நல்லபடியா முன்னுக்கு கொண்டு போங்க. பிள்ளைங்களை நல்லா வளர்த்துங்க. இவ்வளோ நல்ல ஒரு மாமியார் இருக்கா, அவனுக்கு தங்கமான ஒரு மச்சினர் இருக்காரு. இத்தனை நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரோட கண்ணுலயும் நீங்க ஒரு படி மேல போயிட்டீங்க. ஏன் தெரியுமா? நான் சொன்னேன்ல, தப்பு பண்ணாதவங்களே கிடையாது.
ஏதோ ஒரு விதத்துல எல்லாரும் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா அதை நீங்க இப்போ நீங்க அதை ஏத்துண்டு நான் திருந்துவேன்னு சொன்னீங்க பாருங்க, நீங்க எங்களை எல்லாரையும் விட மேல ஒரு படி மேல போயிட்டீங்க. பொண்டாட்டிய நல்லா பாத்துங்க, பிள்ளைங்களை நல்லா பாத்துங்க, சரிங்களா? சாதாரணமா பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை தேடி போற ஆம்பளைங்களை பார்த்தா நமக்கு கோவம் தான் வரும். ஆனா சரவணனை பார்த்தப்போ எனக்கு அந்த கோவம் வரல. ஏன்னா அவரோட பொண்டாட்டி உஷா சொன்ன விஷயங்கள், அவங்க அம்மா சொன்ன விஷயங்கள், அவரை பத்தி சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப மனசை தொட்டா மாதிரி இருந்தது, மனசை தொடர மாதிரி இருந்தது. அப்படி இருக்கிற ஆம்பளை ஏன் தப்பு பண்ணணும்? எதனால இப்படி ஒரு உறவை ஏற்படுத்தி இருக்காரு அவரு? அதை பத்தி யோசிச்சேன். எனக்கு என்னவோ ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு, ஒரு வீம்புக்காக தான் பண்றாரு. நிஜமாவே ஒரு வீம்புக்காக பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து அவரோட கைய விட்டு போயிடுச்சு. அந்த உறவை வந்து அவரால் விட்டுட்டு வர முடியாத ஒரு அளவுக்கு அவர் கொண்டு போயிட்டாரு. சோ அந்த விஷயத்த நான் புரிஞ்சதுனால நான் அவர்கிட்ட நல்லபடியா பேசி பார்த்தேன். அந்த சென்டிமெண்ட் கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா நிஜமாவே அவர் ஒரு வீம்புக்காக தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இங்க நம்ம எல்லாருக்கும் முன்னாடி, நம்ம நேர்களுக்கு முன்னாடி, நமக்கு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு விஷயத்த ஜஸ்ட் சொல்லிட்டு வெளியே போய் அவர் தப்பு பண்ணலாம். ஆனா அவர் அப்படி சொல்லல. உண்மையாவே யோசிச்சு ஆழ்ந்து அமரமா சொன்னாரு, இல்ல நான் நீங்க சொல்றபடி பண்றேன், என் பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் நான் நல்லா பாத்துக்கிறேன், அந்த உறவை நான் கட் பண்ணிடுறேன் சொன்னாரு. இப்படி ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு இன்னொரு உண்மை கதையோட உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை சொல்வதெல்லாம் உண்மை தொடர்கிறது.